நேத்து இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் டுடே ஐல் எக்ஸ்பேண்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ டோல்ட் யூ தட் திஸ் புக் டச்ட் அப்பான் 4 டிஃபரெண்ட் unconnected concepts. Slipstream time hacking by Dr. Benjamin Hardy. முதல்ல என்னடான்னா டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உள்ள கூட்டின்னு வந்தார். அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பேஸ், டைம் அதை பற்றிலாம் சொன்னார். அப்புறம் பார்த்தா ஒரு ஹாலிவுட் மூவி ஒன்று, நல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு கதை, அதை பற்றி சொன்னார். அண்ட் தென் சயின்ஸ் ஃபிக்ஷனில் மட்டும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட், அதை பற்றி சொன்னார். அப்புறம் காடுக்கிட்டே போயிட்டார். காட் அண்ட் ரிலேட்டட் ஃபிலாசபிஸை பற்றி பேசினார். அப்படி என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். நேரம் எனும் நெகிழி பார்ட் 2 பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் சஸ்பெண்ட் யுவர் பிலீவ், என்டர் த லேண்ட் வித் அன் ஓப்பன் மைண்ட். ஏன்னா நான் அப்படி தான் இந்த புத்தகத்தை சந்தித்தேன். நீங்களும் அப்படி சந்தித்தாதான் அதிலிருந்து பெஸ்ட் விஷயங்களை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன் திஸ் புக், one first premise that he sets out is time is an arrow. முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு அம்பு போல. ஆனால் முட்டாப்பயலே, முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டிவ். உன்னுடைய வேகம் could be different from என்னுடைய வேகம், could be different from Elon Musk's வேகம். Every one of us lives time in a different cadence, in a different rhythm அப்படிங்கிறார். ஒரு ரேஸ் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, if you compare it with a Model T, the first car ever, the race car is probably 200 times faster than the other car. And what it can achieve in 1 minute is so much more. What it can see in 1 minute, the places it can visit in 1 minute is so much more. அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையும். The faster you move, the slower time will pass. இதுதான் ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி. Time slows down as you go faster and faster. And that is how you also live longer. 100 வயசு வாழணும், 200 வயசு வாழணும் இல்லை. சண்டே ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கே, அந்த நேரத்தை நீ ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னாலே, you will have enough to do. You would have lived long enough is the first slap that this author gives you. And then he tells us, not only is each of you running along time at a different pace, you actually speed up and slow down in your life as you go along. Discontinuous momentum irukku unakku. For example, if you are suddenly gifted with a study abroad program, the things you can do with your life actually changes completely, topsy-turvy. 20 வயசில் உனக்கு அந்த அப்ளை பண்ணி அந்த ஒரு காலேஜில் சேர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஒரு 15 years ahead of your life போன மாதிரி அர்த்தம், compared to somebody who didn't get it. Similarly, you get a job to work with Elon Musk. It is a discontinuous jump. It actually takes you far, far ahead than you could have achieved if you hadn't had that opportunity. ஒரு லாட்டரி அடிக்கிற மாதிரி. And he even gives his own personal example about how much he benefited simply because he married a wife who had a certain skill, who had certain facilities, who had some riches, who was able to spare time for him.
You see that? We are not living in one constant time arrow, nor is our time arrow moving at the constant speed. அதுக்கப்புறம் he also says, பழங்காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்கிறது, சூரியன் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் கண்ணில் பட்டுட்டு இருந்தது. And then probably they sensed some seasons. Okay, now we will get fruit, now we will get snow அப்படின்னு. And then when things started repeating seasonally, they found out that there is a concept called a year. அதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம்தான் அந்த டேயவே he started slicing. He saw hours. For a very long time, hours were enough. A sundial could tell their time. Then they wanted minutes, then they wanted seconds. இன்னைக்கு ஒரு கூகுள் சர்ச் அடிச்சிங்கன்னா 0.04 செகண்ட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா கூகுள் சைட் டவுனா ஸ்லோவா அப்படின்னு கேட்குறோம். Because today we are dealing with microseconds, milliseconds. It is an accelerating clock. But the author says, you don't need to be on this bandwagon. You don't need to think that we are accelerating, everything is going faster. We just have to keep up with it. No. Remember, the faster you go, the slower time actually becomes. Dr. Albert Einstein. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நிறைய வழிகளில் ரிலேட்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இந்த ஒரு அழகான எக்ஸாம்பிள் கூட, அதாவது ஒரு அழகான பொன் கூட உட்காண்ட்ருந்தேன்னா நேரம் போகிறதே தெரியாது, ஒரு மணி நேரம் கூட ஒரு செகண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு சூடான தோசைக்கல் மேலே உட்காந்தேன்னா ஒரு செகண்ட் தான் உட்காந்துருப்பேன், ஆனால் ஒரு மணி நேரம் உட்காந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னார். அதெல்லாம் பரவாயில்ல. பட் திஸ் மேன், டாக்டர் பெஞ்சமின் ஹார்டி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டாக்டர் ஐன்ஸ்டைனோட அந்த தியரியில் வெரி இம்பார்ட்டண்ட் 3 லைன்ஸ் எடுத்துன்னு வந்து காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி he feeds us. He says, the most important thing Dr. Einstein said was, space is not the constant. அந்த தூரம்ங்கிறது வளைய சான்ஸ் இருக்குப்பா. நேரம், இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். நேரம்ங்கிறது அது நெகிழ சான்ஸ் இருக்குது. இட் கேன் எக்ஸ்பேண்ட், இட் கேன் கண்ட்ராக்ட். தெர் இஸ் ஒன்லி ஒன் கான்ஸ்டன்ட் இன் த வேர்ல்ட், அண்ட் தேட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அதை சுற்றி தான் எல்லாமே உலகத்தில், யூனிவர்ஸில் அமையும் அப்படின்னு சொன்னது தான் டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலாசபி அப்படிங்கிறார். டைம் ஹேக்கிங், ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற புத்தகத்தில் 3rd சாப்டர் வரைக்கும் ஐன்ஸ்டைனை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னா, the author wants to bring home a very, very important concept. He says, the faster you go, time slows down. The fastest you go at the speed of light, time stops. So, if you are a beam of light, if you are at that edge, and the photon, the red photon that is at the edge of everything, அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டைம் ஸ்டாப்டுங்க. அண்ட் தென் ஹீ கிவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ளோன்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த ஃப்ளோங்கிறது என்ன? when you are enjoying it so well, time seems to stop. அப்புறம் இன்னொரு கொட்டேஷன் படிச்சிருக்கோம் நம்ம, என்ஜாய் தி ஜேர்னி நாட் த டெஸ்டினேஷன். ஏன்னா டெஸ்டினேஷனே கிடையாது ஒரு லைட் பீமுக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்து விடுவோம் அப்படின்னா அதுக்கு நினைப்பு கிடையாது. இட் இஸ் தேர், இட் இஸ் எவ்ரிவேர். That is the beauty of the light beam. It has no sense because it has every sense. ரொம்ப அழகான ஒரு சிம்பிள் காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி அந்த தியரியை அப்படி மார்ஃப் பண்ணி கொண்டு வர்றார். And then he asks us an important question. டேய், இவ்வளோ நேரம் சொன்னேனே, உன் டைம் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவா? டு யூ ஹாவ் எனி சென்ஸ் அபவுட் தேட்? ஏன்னா இந்த டிம் ஃபெரிஸ் புக்கு பார்த்துருக்கோம், 4 hour work week அப்படிங்கிறார். அதாவது அவர் 4 மணி நேரத்தில் ஒரு வார ஒர்க்கை முடிச்சிடுவாராம். பாக்கி நேரம்லாம் அதோ அந்த படத்தில் பாருங்கள், ஹேமக் இன் அ ஹவாயன் ஐலண்ட் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறார்.
பண்ணல அவர், பட் முடியும் அப்படிங்கிறார். அது மாதிரி இஃப் he is able to achieve in 4 hours what we take 40 hours to do, அவருடைய டைம் பேஸ் என்னன்னு புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் அந்த பில்கேட்ஸ் ஸ்டோரியை சொல்கிறார். ஒரு காலத்தில் பில்கேட்ஸ் வாஸ் ஸோ ரிச் that if he actually drops a $1 note onto the ground, he should not lean forward and pick it up, it seems. ஏன்னா the time it takes for Bill Gates to lean forward and pick it up, he would have made more money if he had been running Microsoft. ஏன்னா அவ்வளவு பணம் பண்ணிக்கிட்டு இருந்தது மைக்ரோசாஃப்ட் at that time. Again, what is your pace? Is it fast? Is it slow? Is it like Tim Ferriss? Is it like Bill Gates? அந்த கேள்வியை கேட்குறார். அப்புறம் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுக்குறார். நீ ஸ்லோவாக இருக்கியா ஃபாஸ்ட்டாக இருக்கியான்னு கண்டுபிடிக்கணுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன கோட் ஒன்று இருக்கே, அதை ஞாபகப்படுத்திக்கப்பா. ஹூஸ் அஜெண்டா ஆர் யூ லிவிங்? எவனோ எதிர்பார்க்குற யாரோ போட்டு கொடுத்த ஸ்கெடியூலை நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா your time cannot be fast. Your time will be slow. Only when you move fast, your time will feel slow. அதை மறந்துடாதீங்க. So to move fast, you should be on your own agenda அப்படிங்கிறார். இந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நேரத்தை போல ஒரு gift கிடையாதுப்பா அப்படின்னு இந்த ஃபேமிலி பீப்புள் பர்டிகுலர்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகான கோட் சொல்லுவாங்க. The time you spend with others, that is precious, that is precious. The gift of time அப்படிம்பாங்க. இவர் வந்து அந்த gift of time இன்னும் கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டு போய் he says, yes, the time you spend with others is precious, but the time you can create for others இருக்கு பாருங்க, it's priceless அப்படிங்கிறார். ஒரு சென்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்பிங். இப்போ பில்கேட்ஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டு, what Bill Gates did was not only speed up his clock so that time was slow for him, he actually sped the clock up for all of mankind. ஒரு விண்டோஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஸ்வீட் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க ட்ரை பண்ண போது, when every one of them became empowered and more productive, he actually sped everybody up அப்படிங்கிறார். So create time for others. That's the greatest gift you can give people. ஹாலிவுட்டுக்கு போகிறார். அந்த இன் டைம் அப்படிங்கிற ஜஸ்டின் டிம்பர்லேக் நடித்த ஒரு அழகான படம். அந்த படத்தோட முக்கியமான தாத்பரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த குவோட்டிடியனோட கான்டெக்ஸ்டில் பார்க்கணுன்னா, டைம் இஸ் மணி அப்படிங்கிற அந்த கோட்டுக்கு கம்ப்ளீட்லி நியூ பெர்ஸ்பெக்டிவே கொடுக்கறது. ஏன்னா எல்லாருமே 25 வயசில் ஃப்ரீஸ்ட், தேர் ஆல் ஃப்ரோசன். 25 வயசுக்கு மேலே ஏறாதவங்களுக்கு வயசு. ஆனால் அவங்க கையில் ஒரு கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கிளாக்கில் டைம் கவுண்ட் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. இவன் நல்லா வேலை பண்ணான்னா சம்பளம் நேரமாக கைக்கு ஏற்றப்படும். கடையில் போய் காஃபி குடித்தான்னா அந்த காஃபிக்கு விலை கையிலிருந்து உருவப்படும். And when the clock says 0, you die. பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான படம். If you get the opportunity, please watch and share your comments. The interesting concept that he leads us on to is typically a science fiction concept. அது ரியாலிட்டியில் ரொம்ப இல்லை. அதுக்கு பேர் wormhole அப்படின்னு. What's a wormhole? In space and time, if you are at point A and you want to get to point Z, typically there is only one linear path. You go from A to B to C to D to E all the way to Z. ஆனால் if you can warp space and time, அந்த ஸ்பேஸ் டைம்ங்கிற அந்த ரப்பர் ஷீட்டை அப்படி மடக்கி முறுக்கி ஒன்று மேலேயே ஒன்று ஃபோல்டு பண்ணினா, ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணினா, இட் கேன் ஆக்சுவலி கிரியேட் அ பிரிட்ஜ். ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தார் அது வழியாக தான் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த பிரிட்ஜில்
you can actually go from A to Z directly. It is similar to going from age 20 to age 40 just because you had a bonanza. அதுதான் ஸ்லிப்ஸ்ட்ரீம் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறார். And the whole idea of the book is to find and grab these slipstream opportunities. நம்மளுடைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு தெரியாத விஷயம் இல்லை அது. ஒரு பேர்ட் குரூப்பாக மைக்ரேட் பண்ணும்போது they typically form the V formation. கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. லீடர் முன்னாடி போவார், அவருக்கு தான் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ரெசிஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், ஸ்ட்ராங் விங்ஸ் இருக்குது. டயர்ட் ஆகிட்டார்னா அவர் ஒரு ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பார், இன்னொருத்தன் வருவான் முன்னாடி. அண்ட் அதோடைய ஸ்லிப் ஸ்ட்ரீமில் விண்டு டர்புலன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஸ்மூத்தாக பின்னாடி இருக்கிற பேர்ட்ஸ் வர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இதை வந்து நீங்கள் சைக்கிள் ரேசிங்கில் கூட பார்க்கலாம். டூர் de ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ரேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பெலட்டான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பெலட்டான்னா ஆக்சுவலி பால், லிட்டில் பால் இன் ஃப்ரெஞ்ச். ஏன் அந்த மாதிரி ஒரு பேர்னா, லுக் அட் தட் கிளம்பிங், see how packed these cyclists are. why are they like that அப்படின்னா, நடுவில் இருக்கிற அந்த ஜீனியஸ் சைக்கிளிஸ்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து காற்றை கிழித்து கொண்டு போவதற்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு சைக்கிள் பண்ணுவாங்க. பின்னாடி இருக்கிறவனுக்கு ஹெல்ப்பும். அது மாதிரி பின்னாடியிலேருந்து காற்றடிச்சதுன்னா புஷ் பண்ணுறதுக்கு நல்லா வைட் ஆகிப்பாங்க. த ஹோல் டெக்னிக் இன் சைக்கிளிங் அண்ட் வின்னிங் சச் அ டூர், எ லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிள் மேரத்தான் இஸ் திஸ். யூ கிராப் the right peloton and get help from their slipstreams, and at the right moment jump to the next peloton. இதுதான் the greatest takeaway from the book அப்படின்னே நான் நினைப்பேன். ஒரு அழகான லீடர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ஒரு அமேசிங் டீச்சர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், வெரி குட். பட் a time will come when you will get a wormhole opportunity. A discontinuous jump might be possible. You need to be ready to take that jump. And the jump எடுக்கிறதுக்கு 4 important stages வேணும். முதல்ல இந்த மாதிரிலாம் ஜம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு you have to acknowledge. அப்புறம் ஜம்ப் பண்ண ஆசை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு நம்பிக்கை வேணும். And finally, this is the rub, this is the secret trick. Finally, you need to close the door behind you. You need to say, enough is enough. I have left my parachute there. I am going to take the leap of faith. அது பண்ண முடிஞ்சதுன்னா, யூஷுவலாக சொல்லுவாங்களே, the universe will conspire to form a path for you to go forward அப்படின்னு சொல்கிறார். இது புதிய கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன். ஸ்லிப் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது வாழ்நாள் ஃபுல்லும் மனுஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறார் அந்த ஆத்தர். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தாலையும் தான் முன்னேறி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய டீச்சர்ஸ், அவங்கள்ட்டேருந்தெல்லாம் நம்ம முன்னேறிட்டுருக்கோம். ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா, கேன் ஐ பி டாக்கிங் டு யூ? ஒரு அலெக்சாண்டர் கிராஹம் பெல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கலைன்னா, கேன் த இன்டர்நெட் ஈவன் பி தேர்? அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ ஸ்லிப் ஸ்ட்ரீமிங் இஸ் நாட் அ நியூ கான்செப்ட். அந்த மாதிரி ஒன்று இருக்குடா, அதை நீயும் பண்ணலாண்டா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புத்தகத்தோட அழகான அன்பளிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி மெய் சிலிர்க்க வச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சாப்டர் 9, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, பட் கடவுள்னு ஒரு கான்செப்ட் மக்கள்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியும் இல்லையா? அதில் ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஹி சேஸ் லைட், டைம் அண்ட் காட் அப்படின்னு சாப்டருக்கு பேர். கடவுளுங்கிறது என்னப்பா? கடவுளுங்கிறது லைட் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த லைட் பீமோட எண்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோமே. When it's traveling at the speed of light, all of time becomes a single instant. அதுக்கு வந்து நவுங்கிற நேரத்தை தவிர பாஸ்ட் கிடையாது, ஃப்யூச்சர் கிடையாது.
Now is the only time it knows. இப்போ புரியுதா? கடவுள் வந்து ஏன் சோதிக்கிறார்? நான் ரொம்ப நாள் ஆச்சு வேண்டிக்கிட்டு இன்னும் எனக்கு அருளலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களே, கடவுளை பொறுத்த வரைக்கும் லைட்டில் போயிட்டுருக்கார் அவர். கடவுளை பொறுத்த வரைக்கும் he is actually answering you instantaneously. Do you get the point? The point. அதே மாதிரி when you are going at the speed of light, all of space, however large the universe is actually a single microscopic point. And so கடவுளுக்கு தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். ஏன்? கடவுள் லைட் அப்படின்னு சொல்லி அந்த பியூட்டிஃபுல் எஸ்ஸேயை முடிக்கிறார். காடை பற்றி படிச்சிருக்கேன், ரிலேட்டிவிட்டி, ஸ்பேஸ், டைம் பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன். பட் இப்படி ஒரு கனெக்ஷன் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு ஐ எம் நாட் ஷுர். இட் சவுண்டட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக். Lovely writing exercise, I would say. Finally, the closing thought was the beautiful description he gave for the word decision. Decision, இந்த முடிவு செய்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எங்கேருந்து வருதுடா அந்த வார்த்தை தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, டெசிடெரே அப்படிங்கிற லாட்டின்லேருந்து வருது. அது எங்கேருந்துன்னா டே செடெரே அதுலேருந்து வருது. டேனா என்ன? ஆஃப். அண்ட் செடெரேனா கட். இப்போ புரியறதா? டெசிஷன்னா டு கட் ஆஃப் ஆல் தட் இஸ் unnecessary and retain only that final single most important direction forward. ஸோ முடிவெடுக்கிறேன், டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா தேவையில்லாததை வெட்டுறேன் தாண்டா அர்த்தம் அப்படிங்கிறார். I really loved that point. I'm sure you do too. All right, thank you. அடுத்த Quotidianil சந்திப்போம். நமஸ்தே.